ஆகுது. பின்னாடி ஒன்று கத்து, முன்னாடி ஒன்று கத்துது. விடுப்பவி இது எனக்கு அது சும்மாவே ஸ்பீக்கர் கேட்க மாட்டுக்கு. ஒன்றும் சொன்னால் புரிஞ்சுக்கிடவே மாட்டேன். இவனு வேறு கத்து, எனக்கு டென்ஷன் ஆகுது. இங்கே என்ன குத்து நடக்க போகுது, அது வேற டென்ஷன். வேறு என்ன இதோ தெரியல. அப்துலுக்கு லிங்கு கொடுப்போம், கொடுங்கண்ணா பார்க்கலாம். வீடியோஸ் பேசலை அப்படின்னு அந்த அழுகுற மாதிரி ஒரு பொம்மை கூட பேசலை. ரெண்டாவது அதுக்கு அந்த அழுகுத படம். இருப்பேன் நான் இப்போ கையில் அடிக்க போகிறேன் சடன்னு. ஒரு நிமிஷம் தாயேன், ஒரு நிமிஷம் தாயேன், ஒரு நிமிஷம், ஒரே ஒரு நிமிஷம், ஒரே ஒரு நிமிடம். அம்முக்குட்டி அண்ணீஸ் எல்லாம் சாப்பிட்டீங்களா? சாப்பிட்டாச்சு பிசியோதெரப்பி. நான் மதியம் தூங்கிட்டேன்ப்பா நீங்கள் ஃபோன் பண்ணும்போது. நம்ம மெசேஜை பார்த்தேன். ரெண்டாவது நல்லா தூக்கம் சரியா, அதனால தான் அட்டன் பண்ண முடியல. அப்புறம் பார்த்தேன், சரி டயம் ஆகிட்டு இதுக்கப்புறம் கூப்பிட முடியாதே அப்படின்னு தான் நான் கூப்பிடலாம். ஆமாம், பிசியோதெரப்பி எங்கள் ஊரில் கபடி போட்டி நடக்கு, பார்க்க வரலாம். ஆமாம், இல்லை நைட்டு அன்ட்ட 8 மணி தாண்டிட்டா, அதனால தான் நான் கூப்பிடலை. ஆமாம், எனக்கு கொஞ்சம் உடம்பு சரியில்லை, அதனால படுத்தவா எந்திரிக்கவே இல்லை. மதியம் லைவை போட்டேன், லைவ் போடும்போது கொஞ்சம் உடம்பு சரியில்லை. அதுக்கப்புறம் ஒரு மாத்திரையை போட்டுட்டு படுத்தாச்சு. அவங்களோட ஃபோன் அடிக்கும். நான் சாயந்தரம் 6:30 மேலே தான் எந்திரிச்சேன். பாய்ப்பா. கட்டா அடியா செல்லம். அண்ணி ஊரில் விசேஷமா? இல்லைப்பா, கபடி போட்டு வச்சுருக்காங்க. அது எனக்கு அதனாலே லைவ் போட வரக்கூடாதுன்னு நினச்சேன். சரியா, என்கிட்ட ஈசி வேறு இல்லை. அதுக்கப்புறம் ஈசி ஏற்றிட்டு வந்திருக்கேன், கேமரா நல்லா இல்லை. அப்படியா, என்ன பண்ண, எப்படி வைக்க? ஓகேவா? ஹாய்ப்பா, ஹாய். தெளிவாக இருக்கா இப்போ? பிசியோதெரப்பி கேமரா தெளிவாக இல்லையா? சொல்லுங்க அண்ணி. ஏப்பா நான் சாப்பிட்டுட்டேன் பிசியோதெரப்பி. என்னோட வீடியோஸ் வந்து கேமரா தெளிவாக இல்லைன்னு சொல்லி ஒரு அண்ணா போட்டிருக்காங்க. அப்படியா? வர ஒரு நிமிஷம் வேற என்னன்னு தெரியலையே.